கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள், போதகர்களுடைய தினம். போதக பிதாக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பாஸ்டர்ஸ்க்கு, உங்களுடைய போதகருக்கு, உங்களுடைய தகப்பன்மாருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். வேதத்தில் போதகர்களை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சபையை நடத்துகிற ஒரு பாஸ்டர், போதகர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது போதகர்கள் எப்படிப்பட்ட போதகர்களாக இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, ஆனால் இஸ்ரவேலின் போதகர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றும் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வேதத்தில் இருந்து நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் போதகர்களை நீங்கள் நினைத்து இந்த வசனத்தின்படி நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்கள நீங்கள் வாழ்த்துங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. உங்கள் போதகர், உங்களை நடத்துகிறவர்கள், நடப்பித்துக்காரர்கள், உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க பாருங்க, உங்கள் பாஸ்டர்ஸ். இருக்கிறதுலே இட்ஸ் டிஃபிகல்ட், கஷ்டமான ஊழியம் போதகர்களுடைய ஊழியம். எல்லா ஊழியத்துலேயும் கஷ்டம் இருக்குது, ஆனால் இந்த போதகர்களுடைய ஊழியத்தில் தான் மிக கஷ்டம். ஏன்? ஒரு சபை என்பது ஒரு குடும்பம். சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலைக்கிரயமாய் சம்பாதிக்கப்பட்டது சரீரமாகிய சபை. இயேசு எதையுமே என் அப்படின்னு சொன்னதில்லை, சபையை மட்டும்தான் சொல்கிறார். என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. அப்போது சபை மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர். இந்த கடைசி கால எழுப்புதல் சபையில் தான் ஆண்டவர் வரும்போது சபையை தான் முதல்ல மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளுவார். சபையில் தான் முதல்ல நியாய தீர்ப்பு. அப்போது ரொம்ப சபை ஊழியம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ பாஸ்டர் எவ்வளோ முக்கியம். அவங்க உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணி விழித்திருந்து ஜெபிக்கிறபடியால் அவங்கள நீங்கள் சந்தோஷத்தோட நடத்தணும், சந்தோஷமாக இருக்க அவங்கள வச்சுக்கணும். அவங்களுக்கு சொல்கிற காரியத்தில் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அவங்க உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் நிமித்தம் துக்கப்பட்டால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, இயேசு பிறந்தபோது ராக்காலங்களில் வயல்வெளிகளில் மந்தையில் ராக்காலத்தில் காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தான் தேவதூதர்கள் தரிசனமானார்கள். அப்போது ஒரு பாஸ்டர், ஒரு போதகர், ஒரு மெய்ப்பன் என்பவர், தாவீது ஒரு மெய்ப்பன் பாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டிக்காக சிங்கத்தை போய் கிழிச்சார்ன்னு இருக்கு. யாக்கோபு ஒரு நல்ல மெய்ப்பன். இரவின் பனியும் பகலின் வெயிலும் என்னை பட்சித்தது, இரவின் பனிக்கும் பகலின் வெயிலுக்கு என் மந்தையின் மீது நான் கவனமாக இருந்தேங்கிறார். கைகளை உயர்த்தி நிற்கும் ஊழியக்காரன். அப்போது ஒரு ஊழியக்காரங்கிறது சபைக்கு உத்தரவாதம் இல்லை. பலதரப்பட்ட குடும்பங்கள் இருக்கும். ஒருத்தர் வீக்காக இருப்பாங்க, ஒருத்தங்க பலனாக இருப்பாங்க, ஒருத்தங்க விசுவாசத்தில் பயங்கரமாக இருப்பாங்க, பலவீனமாக இருப்பாங்க விசுவாசத்தில். ஒருத்தங்க ஜெபிப்பாங்க, ஒருத்தங்க ஜெபம், ஒருத்தங்க சின்ன காரியத்துக்கும் கோவப்பட்டுருவாங்க. சிலவங்க எவ்வளோ காரியம்னாலும் பரவாயில்லன்னு இருப்பாங்க. சகிக்கிற தன்மை. சபைக்குள்ளே பலதரப்பட்ட, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பலதரப்பட்ட சுபாவமுடையவர்கள் இருக்கும்போது ஒரு சபைன்னா பாருங்கள் எவ்வளோ பேர். அப்போது சில ஆடுகள் கரவலான ஆடுகளை மெதுவாக தான் நடத்த வேண்டியிருக்கு. அப்போது சபையில் உங்கள் போதகர் சொல்லுகிறது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வெளியே சொல்கிறத காட்டிலும் உங்கள் சபையில் இருக்கிற போதகர்கள் ரொம்ப முக்கியம். அவங்க சொல்லுகிறத நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்கி துக்கப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா தான் ஆசீர்வாதம்.
துக்கப்படுத்தாமல் இருக்கணும். நீங்கள் அவங்கள எப்போதும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்கள எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அவங்க பாதுகாப்புக்காக, அவங்க பரிசுத்தத்துக்காக, அவங்க நல்ல கர்த்தரை பயன்படுத்தணும், அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தணும், அவங்க மூலியம் அற்புத அடையாளம் நடக்கணும்னு உங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு அது ஒரு பெரிய கடமை. உங்கள் பாஸ்டர் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும்னு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். உங்கள் ஒவ்வொரு பாஸ்டர் நடப்பித்துக்காரர்கள்னு சொல்கிறாங்களே, நடத்துகிறவர், அவங்கள நினச்சி நீங்கள் எப்போதும் ஜெபிக்கணும், சந்தோஷப்படணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அது ரொம்ப ஆசீர்வாதம். இன்றைக்கி அவங்கள நீங்கள் வாழ்த்துங்க. அது உங்களுக்கு பெரிய பலனையும் ஆசீர்வாதத்தையும் உண்டாக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க நீங்கள் அவங்களுக்காக உத்தரவாதம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பாஸ்டரை வாழ்த்துங்க. அதே போல் அநேக பாஸ்டர்மார்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்ன நடத்தின அன்பு போதகர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவங்க தேவைகளுக்காக ஜெபிங்க, அவங்க சரீர சுகத்துக்காக ஜெபிங்க, அவங்க பிரயாணங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.